சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 26 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியானது நடைபெறும். இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது அப்படிங்கிறவர் சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல, அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள். இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள். பருகின உடனே தான் சூரியன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இவர்கள் ராகு கேது, இவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்றார். அது சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால 2 பேரையும் சம்ஹாரம் செய்கிறார். 2 பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்க கிட்ட அவங்க குடிச்ச அந்த அமிர்தமானது உடல்ல இருக்கிறதுனால அவங்க சாகலை. அப்போ இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாம்பு ஒரு நபர் பாம்பின் சொரூபம், இன்னொரு சொரூபர் மனித உடலின் சொரூபம். அப்போ அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது, மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது. அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது, தலை மாறிடுது. அப்படி தலை மாறி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு புனர்ஜென்மத்தை வழங்குகிறது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, ராகுக்கு தலை இருக்கும், ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும். கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது. எப்படின்னா, அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம். எப்படின்னு ராகு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம். இப்போ இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 26 2025 அதுலேருந்து செப்டம்பர் மாதம் 9 செப்டம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து, கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுக்கிரகம், அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா கேளுங்க. மிதுன ராசி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராகு பகவான் இதுவரை 4ஆம் பாவத்தில் இருந்தார். இப்போ கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருந்தார், இப்போ 3ஆம் பாவத்துக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் உங்களுடைய
10ஆம் இடத்திலேருந்து 9ஆம் பாவத்திற்கு வரார். ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமோகம் யோக பலன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி கேது பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் அதில் இருக்கு. முதல்ல ராகு பகவானால் என்ன பலன், அவர் பார்வையினால் உங்களுக்கு என்ன சமாச்சாரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அப்புறமா கேதுவை பற்றி பார்ப்போம். ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கார். ராகு பகவான்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன். பொதுவாகவே ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதக கட்டத்தை சரி சமமாக சப்தமத்தில் பிரிப்பாங்க. 180 டிகிரிலேயே பிரிச்சுருவாங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ ஒரு கோடு போட்டிங்கன்னா ஜாதக கட்டம் கரெக்டாக 2ஆக உடஞ்சிரும். ஆனால் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராகு நட்புல இருந்தால் கேது பகையில் இருப்பார். ஒன்று நட்புல இருந்தால் 2 பேருமே நட்புல இருப்பாங்க. அல்லது உச்சத்தில் இருந்தால் இன்னொருத்தவர் நீச்சத்தில் இருப்பார். அப்படி தான் அவங்களுடைய கிரக சாரம் எப்போதுமே இருந்துருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் 2 பேருமே பகை வீட்டில் தான் இருக்காங்க. இது 18 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது. இப்போ 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு முதல் விஷயம் பெரிய பெரிய நல்ல விஷயங்களை அவர் வழங்குறார். முதல்ல பூர்வீக சொத்துக்கள் சேரும்படியான அமைப்பை உருவாகிறாரு. அப்புறம் உங்களுடைய ஸ்வராஜிதமான உங்களுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு இடமா இருக்கலாம், பணங்காசுகளாக இருக்கலாம். அதை யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அல்லது முக்கியமாக அடமானம் வச்சுருக்கீங்க, அதன் மூலமாக ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க, அல்ல வேறு ஏதோ விஷயத்தில் நீங்கள் செய்து அந்த பொருளை நீங்கள் மீட்க முடியாமல் இருக்குது, அதை நீங்கள் திரும்ப உங்களால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அதை எல்லாவற்றையும் ராகு பகவான் மாத்துறார். முதல் விஷயம் 9க்கு வர்றவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் உடைச்சி நகர்த்துறாரு, தடைகளை தவிடுபடி ஆக்குறாரு. உங்களுடைய சொத்துக்கள் சேரும்படியாகவும் உங்களுடைய சொத்துக்கள் எந்த விதமான தங்கு தடை இன்றி உங்களை அடைவதற்கு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் ராகு பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் உயரும். ராகுக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையில் 2 பார்வைக்கும் வேறு வேறு விதமான பலன்கள் உண்டு. அப்போது இந்த 3ஆம் பார்வை அவர் உங்கள் 11ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, வெளிநாடு போகணும்னு ஆசையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஒரு போட்டி, அந்த போட்டியில் வெற்றி பெறணும்னு ஆசையில் இருந்தீங்கன்னா அந்த போட்டியில் வெற்றி பெறும்படியான அமைப்பையும் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பலிதமாக்குது. அப்புறம் இந்த இன்னொரு முக்கியமானது ராகு பகவானினுடைய 11ஆம் பார்வையாக மிதுன ராசியாகிய உங்களுடைய சமசப்தமத்தை பார்க்குறாரு. 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த கலத்திரஸ்தானம் பார்வையற்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் திருமணமே ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு இந்த ராகு பகவானுடைய 11ஆம் பாவ பார்வை. இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பேருக்கும் மனஸ்தாபத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல இருக்கீங்க, அடிக்கடி கருத்து வேறுபாடுல இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்கன்னா உங்களுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே இப்போ குதூகலமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு இல்வாழ்க்கையாக மாறிடுங்க. அதனால் கணவன் மனைவி சண்டைங்கிறதே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் குறையும். அது மட்டும் அல்ல, அந்த சண்டையின் மூலமாக சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வேறொரு வாழ்க்கை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் புனர் விவாகம் நடைபெறுவதற்கு வாய்ப்பை இந்த ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் உருவாக்குறாரு. 11ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் உயரும். மாற்று வழி, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு.
அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கேதுவினுடைய சஞ்சாரத்தில். ஏன்னா 3ஆம் பாவத்தில் கேது இருக்காருங்க. அதனால் சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் 4 பேர் 2 பேர் 3 பேர் ஏதோ ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்கிறீங்கும் போது உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக செய்யக்கூடிய தொழிலில் உங்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மன சச்சரவுகள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கோ அல்லது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கம்மியாக கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேது பகவானினுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதே போல் 11ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் 1-6ங்கிறது அமைப்பு வர்றதுனால ரொம்ப ஒரு சிநேகிதமாக இருப்பவர்கள் விரோதமாக மாறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேச்சு வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி, புதன்கிழமை போன்ற தினத்தில் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானையும் அதே போல் புதன்கிழமையில் பெருமாளையும் வணங்கி வாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.